நண்பர்களே, அன்பர்களே, உங்களின் பாலு. இன்னைக்கு நான் சொல்லப்போற விஷயம் இந்த திஷ்டி சம்மந்தப்பட்டது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, "கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு" ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்கு பவர் ஜாஸ்தி. சிலர் செவ்வரி ஓடிய கண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரெட் கலரா இருக்கிற கண்ணு, கருநீலம் படர்ந்த கண்ணு இவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் பவர் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்கும். இப்போ கண்ணு எப்படின்னா, எவ்வளவு தூரம் பவர்னா, இப்போ நெற்றிக்கண் சிவபெருமான் திறக்கிறதுனால எல்லாத்தையும் பஸ்மமாக்கிருவாருன்னு படிச்சிருக்கிறோம். அதே மாரி மகாபாரதத்தில் துரியோதனுடைய தாயார் காந்தாரி அவர்களுக்கு கண்ணு ரொம்ப பவர். எவனா கண்ணை மூடி வச்சுப்பாங்க இல்லையா? அந்த கண்ணினோட பவரை சந்திக்கக்கூடிய தைரியம் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கே வரல. அவரே பயப்படுவார். அந்த மாதிரி படுக்க கண்ணுக்கு அவ்வளோ பவர். அந்த மற்ற எல்லா தோஷத்தையை விட அந்த திஷ்டி தோஷங்கிறது நம்மளை சீக்கிரம் பாதுகாத்துக்கணும். நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் எந்த சடங்கையும் செய்கிறது கிடையாது. நம்ம நெத்தி நடுவில் பொட்டுகள் வச்சுருப்போம் இல்லையா? அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிப்பெண்கள் எப்படின்னா, சிலர் கெட்டவங்க, அவங்க கூட எப்படின்னா அவங்களோட கண்களால் கவரப்பட்டு அவங்க மனநிலை மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் குங்குமத்தை நெற்றியின் நடுவில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடனா ஸ்டிக்கர் போட்டு கண்ணுக்கு தெரிய அளவில் இத்தினோண்டு பாம்பு வளைஞ்சு போகிற மாதிரி ஸ்டைலுக்கு வைக்கிறாங்க. அது அவங்க இஷ்டம், நம்ம அதை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த பொட்டு வைக்கிறனோட தாத்பரியம் பிறரோட பார்வையினால் நமது மனநிலை மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருஷ்டி தோஷம் ஏற்பட்டுவிடும். புரியுதுங்களா? இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள், குழந்தையை சின்ன வயசுலேயே பறிகொடுத்த பெண்கள், இவங்கெல்லாம் பார்த்தா சீக்கிரம் திருஷ்டி தோஷங்கிறது அந்த குழந்தைகளை பாதிக்கும். அந்த திருஷ்டி தோஷம் பாதித்தது எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த குழந்தை திடுக்குன்னு அலறி அழுதுகிட்டு இருக்கும், பால் சரியாக குடிக்காது, திடீர்னு வெயிட்டு ஜாஸ்தியானது மாதிரி ஒரு தோற்றம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த குழந்தைய நம்ம குலதெய்வத்தை நெஞ்சு வணங்கி விபூதியை எடுத்து நெற்றிலையும் வயிறு, அதாவது கழுத்துலேருந்து இங்கே வரைக்கும் அதை பூசி தண்ணி எடுத்து குலதெய்வத்து பேரை சொல்லி வாயில் 3 சொட்டு விடணும். அப்பவும் சரியாகலைன்னா சாயங்காலம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கற்பூரத்தை எடுத்து அது தலையை வலது பக்கமாக 3 சுற்று, இடதுபுறமாக 3 சுற்று, உடம்பு ஃபுல்லாக அந்த கற்பூரத்தை தடவி எதுவுமே பேசாமல் வாசலில் கொண்டு போய் அந்த கற்பூரத்தை கொளுத்தணும். பெரும்பாலும் மேக்சிமம் எனக்கு தெரிந்த வரையில் அந்த திஷ்டி இருக்கும்போது கற்பூரம் மாமூலாக கோயிலே எங்கேயோ கொடுத்தா கற்பூர வாசனை எல்லாருக்கும் தெரியும். இது வாசனையே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருஷ்டி நமக்கு அதிகம் அந்த குழந்தைய பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அது அணைந்து முடிந்தவுடன் அந்த இடத்துல தண்ணியை தெளிச்சுட்டு வீட்டுக்கு அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த குழந்தைக்கு ஒரு விபூதியை நெத்தியில் பூசி விட்டிங்கன்னா அந்த திருஷ்டி தோஷம் விலகிவிடும். நண்பர்களே, முன்னோர்கள் செல்ல காரியத்தையும் ஈஸியாக நம்மை தவிர்த்து விட வேண்டாம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு உள்ளர்த்தம் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களை பற்றி அப்பொழுது நான் பேசுகிறேன். நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள், அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலு.